எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். எப்போதும் ஆன்மீகத்தை பத்தியே பேசுறேன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரை பத்தி பேச போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர் தான் அது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அண்ணாவை பத்தி சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். நம்ம நாட்டோட முதலமைச்சரா 2 வருஷம் இருந்தவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினவங்க. அவங்க பொறுமையில ஒரு மகாத்மா காந்தி, அறிவாற்றல்ல ஒரு ஜவஹர்லால் நேரு, அரசியல் தந்திரத்துல ஒரு ராஜாஜி, உறுதியில அவர் ஒரு சர்ச்சு. அப்பேற்பட்ட அண்ணா எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கல்லூரியில படிக்கிற காலத்திலிருந்தே அவங்க 2 பேரும் இணைபிரியாத நண்பர்கள். எப்ப மாயரம் வந்தாலும் அவங்க எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. மாயரம்னாலே அவங்களுக்கு ஜிஆர் வீடு தான் தெரியும். ஜிஆர் வீட்டுல தங்கிடுவாங்க. அத மாதிரி நிறைய மீட்டிங் பேசி ரொம்ப டயர்டாகிற சமயத்துல ஜிஆர் கொத்தங்குடியில ஏற்பாடு பண்ணுங்க. எங்க கிராமம் கொத்தங்குடியில ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்வாங்க. எங்களுக்கெல்லாம் ஏக விஷயம் கொத்தங்குடி அண்ணா வராங்கனாலே. சம்மர் டயத்துல இந்த நண்டலாறு நல்ல மணலா வெண்மணலா இருக்கும். அங்க போய் 4:30 மணி 5 மணிக்கு போனோமா 8 மணி வரைக்கும் யாருமே வரமாட்டோம். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அண்ணா இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் கதை கேட்கறதுக்கு அவங்கள சுத்தி உட்காந்துருப்போம். இதுல பக்கத்து ஒரு கிராமத்துல இருந்து ஜனங்க வருவாங்க, அக்கம் பக்கத்து கிராமம் எல்லாத்துல இருந்து ஜனங்க அண்ணா கிட்ட 1000 கேள்வி கேட்பாங்க. அண்ணா ரொம்ப அருமையா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க கொத்தங்குடி வரத அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அவங்க அவ்வளவு பிடிக்கும். நைட் ஆச்சுன்னா எல்லா வீட்டு ஜென்ஸும் எங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய சீட்டு கச்சேரியே நைட்டெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு அண்ணாவுக்கு கொத்தங்குடி ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவங்க முதலமைச்சர் ஆன பிறகு கூட எங்க வீட்டுல தான் தங்கினாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, அவங்க முதலமைச்சர் ஆன பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க. பார்ட்டி முடிஞ்சத என் தங்கை விஜய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இன்னசென்டா இருப்பா. அப்ப 8th படிச்சுட்டு இருந்தா. இன்னசென்டா கேள்வி கேட்பா. ஆனா அவள் பின்னாடியே நிற்பா. அவளை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. செக்யூரிட்டி எல்லாம் சாப்பிட போனான்னா இவரு விஜய் வா போலாம், நைஸா வீட்டுக்கு ஓடிடுவோவா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. செக்யூரிட்டிலாம் சாப்பிட்டு பார்த்தா அங்க அண்ணாவை காணும். அவங்க டிவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. அண்ணாவை காணோன்ட்டு எங்க போனாங்கன்னு கேட்டு டிரைவருக்கு எல்லாம் போன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கணபதி நகர்ல எங்க வீடு ஒரு சின்ன வீடு தான். ஆனாலும் அண்ணாவுக்கு அங்க இருக்கிறதா பிடிக்கும். செக்யூரிட்டி எல்லாம் டிவிக்கு வாங்கன்னா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இதெல்லாம் தங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்க கேட்கல. இல்ல இல்ல, எனக்கு இங்க பட்டாதான் தூக்கம் வரும், இங்க இருந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன், என்ன டிவிக்கு எல்லாம் கூப்பிடாது, நான் டிவிக்கு கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னா நாங்க சோதனை பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னாங்க. நீங்க நல்லா சோதனை போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு. உடனே வீரவை திறந்து பாக்குறாங்க, காட்டுக்கடியில குளிச்சு பாக்குறாங்க, வீடு ஃபுல்லா சுத்தி வராங்க, வீடு ஃபுல்லா பாரப்பட்டாங்க, எங்க பார்த்தாலும் சுத்திலும் எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் இப்ப ஓகே தானேப்பா, எல்லாரும் போதுப்பா, நிம்மதியா இருக்கணும் அப்படின்ட்டாங்க அண்ணா. அண்ணா முதலமைச்சர் ஆன போது அப்ப பெரியார் தமிழ காட்டு முன்னாடி மொழின்னு ஒரு தடவை பேசினா அண்ணா அதுக்கு எதுவுமே பதிலே சொல்லல. அண்ணா ஏன் மறுப்பு சொல்லலன்னு சொல்லிட்டு கலைஞர், நெடுஞ்செழியன், செழியன், மதியழகன் எல்லாருக்கும் பயங்கர டவுட்டு. ஆனா யாருக்கும் அண்ணா கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. அண்ணா மாயம் வந்திருக்காங்க. உடனே என் தங்கையை கூப்பிடுறது கலைஞர், விஜய் நீ தான் நல்லா பேசுவ அண்ணா கிட்ட போய் ஏன் தமிழ காட்டு மொழின்னு பெரியார் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. உடனே சரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலா அண்ணா கிட்ட போய் இவ கேட்கிறா. அண்ணா அப்ப சாப்பிட உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய் உனக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார அப்பா சர்க்கரையை எடுத்துட்டு வந்தாங்க. உப்புமாவுக்கு போறதுக்கு சர்க்கரையை கீழே கொட்டிட்டாங்க. கீழே கொட்டினா புரிஞ்சு அகலத்துக்கு போனாங்க. உடனே விஜய் அப்பா நீங்க விட்டுருங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டி அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு வந்தாங்க. விஜய் நீ இப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க. அப்பா சர்க்கரையை கொட்டிட்டாங்க, நான் பாத்துக்கிறப்பான்னு சொல்லி அள்ளிட்டு போனேன் அப்படின்னா. இதே உன் தம்பி செஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டாங்க. நல்லா நறுக்குன்னு 2 குட்டு வச்சிருப்பேன் அப்படின்னா. இதையேதான் நானும் செஞ்சேன். பெரியார் எனக்கு அப்பா மாதிரி, வயசானவர். அவர் ஏதோ தமிழ காட்டு முன்னாடி மொழின்னு சொன்னதுனால தமிழ் காட்டு முன்னாடி மொழி ஆயிடுமா, என் தம்பிகள்லாம் தெரிய வேண்டாமா, என் தம்பி எல்லாம் உன்னை கேட்க சொன்னாங்களா என்கிட்ட இதே என் தம்பிகள்லாம் இது மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நறுக்குன்னு 4 குட்டு வச்சிருப்பேன் நானும் அப்படின்னாரு. சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் கிளாப் பண்ணிட்டோம். நிறைய பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. கலைஞர் இருந்தாரு, நெடுஞ்செழியன் இருந்தாரு, செழியன் இருந்தாரு, மதியழகன் இருந்தாங்க, அத்தனை அவசரம் அங்க இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம். அண்ணா அந்த சிச்சுவேஷனை
சமயோஜிதமா எப்படி அவங்களோட பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சமயோஜிதம்னா அது அண்ணா, அண்ணான்னா அது சமயோஜிதம். அவங்க வாழ்க்கையில நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுறேன். அதோட நான் குயின் மேரிஸ் காலேஜில் படிக்கும்போது ராணி அண்ணாக்கள் தான் எனக்கு லோக்கல் கார்டியனா சைன் பண்ணாங்க. அண்ணா தான் சொன்னாங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நான் அவருக்கு சைன் பண்ண முடியாது, நீ போய் பண்ணிட்டு வா ராணி அப்படின்னு சொல்லிட்டு ராணி அண்ணாவை என்னோட அனுப்பிச்சு வச்சாங்க காலேஜுக்கு. அப்படி ஒரு நெருக்கமான குடும்ப நட்பு எங்களுக்குள்ள இருந்தது. அண்ணா மிக உயர்ந்த தலைவர். அவரை என்னால் எந்த காலத்திலையும் மறக்க முடியாது. நன்றி, வணக்கம்.